வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, உங்கள் எதிராளிகளுடைய கை ஓங்கி இருக்கிற மாதிரியான ஒரு காலமாக இருக்குது. இவெல்லாம் என் முன்னாடி இப்படி நிற்கிறவன், கை கட்டி வாய் பொத்தி நிற்கிறவன், இவன் நீ கையெல்லாம் ஆட்டி பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் ஏதாவது ஒரு வசனம் சொல்லுவான், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரணும். ஒவ்வொருத்தர் எவ்ரி டாக் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் டேம்மா. அது மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அவரவர்களுக்கு ஒரு டியூரேஷன், ஒரு காலம், அது உயர்வு தான். அப்போ எல்லாருக்கும் எல்லா நேரமும் நல்லா இருக்காது. சில பேருக்கு என்னென்னா 10 நாள் நல்லாயிருக்கும், சில பேருக்கு 5 நாள் நல்லாயிருக்கும், சில பேருக்கு 2 நாள் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஒரு சைக்கிளில் எல்லாருக்கும் தான் இது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது போன்ற ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த வார இறுதியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய காலம். அப்போ இந்த வார இறுதியில் உங்களுக்கு கொஞ்சம் மைண்டில் இரிட்டேஷன் அதிகமாக தான் வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், மற்றவர்களை உதாசீனப்படுத்துவோம். ரொம்ப மோசமாக மற்றவங்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களால் உங்களுக்கு எந்த பெருமையும் சேர போகிறதில்ல. அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கணுன்னா, நடப்பது நடக்கட்டும், வேடிக்கை பாருங்கள். யாரும் தாழ்த்தவும் முடியாது, உயர்த்தவும் முடியாது. அது உங்களால் தான் உங்களுக்கு பண்ணிக்க முடியும். இதை மனசில் நினச்சி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாமல் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு வசனம் சொல்லுவாங்க, சேத்துல கல்லை விட்டு எறியாதுன்னு. ஏன்னா கல்லுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதாவது உங்களுடைய ஆக்ஷன்றது அது. சேருக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லை. அது சேர தானே இருக்கும். ஆனால் அது உங்கள் மூஞ்சில் அடித்தா தெரிச்சா அப்போ நீங்கள் மூஞ்சியை கழுவணும். அதனால தான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, பொறுமையும் நிதானத்தோடும் உங்கள் செயல்பாடுகள் இருந்தால் உங்களை பற்றிய அபிப்பிராயங்கள் உயர்ந்து நிற்கும். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.